நீண்ட காலம் பணியாற்றிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று அதிமுகவின் ஜெயக்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக எம்பி இன்பதுரை பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 45 நாள் ஃபங்க்ஷன் நடத்துற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? ஒரு திருமணமா இருந்தாலும் சரி, காது குத்து கூட இது மிகப்பெரிய டிஜிட்டல் காது குத்தா இருக்கு. 45 நாள் நடத்துறதுக்கு ஷெட்டு யாராவது போடுவாங்களா? இந்த மாதிரி ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதுல அந்த தெருவில் உள்ள வாக்காளர்களை அடைத்து வைத்து அவங்களுக்கு டீ, பிஸ்கட், காபி, ஸ்நாக்ஸ் உள்ளிட்ட பலவித கவனிப்புகளை கவனித்து வாக்காளர்களை கவர்றதுக்காக புதிய யுக்தி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுனா எப்படி நேர்மையான தேர்தலா இருக்கும்? இது எப்படி இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியும் என்று தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட இதை பத்தி நாங்க இன்றைக்கு புகார் மனு அளித்துள்ளோம். இது போன்ற பாத்தீங்கன்னா தொடர்ந்து இங்க பாருங்க, பெரிய அளவுல ஷெட்டு போட்டு அடுத்தது ஏசி எல்லாம் கூட கொடுத்துருவாங்க போல இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய தேர்தலுடைய வளர்ச்சியை, பரிணாம வளர்ச்சியை காமிக்குது. இது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய பகீர் புகார் என்னன்னா, தேர்தல் விதிகள் நேற்று அமலுக்கு வந்துருச்சு. இனி அரசு எந்த திட்டங்களையும் விளம்பரம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா முரசொலியோட மதுரை பதிப்பு, கோவை பதிப்புல இந்த விளம்பரம் இன்றைக்கு வந்திருக்குது. இங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா அரசு முத்திரை வந்திருக்கா? இது குறித்து கேட்டா, இது தேர்தல் ஆணையர்கிட்ட இப்பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நேற்று பிரிண்ட் பண்ணது நேற்று 2 மணிக்கு இது போயிடுச்சு, சர்க்குலேஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அது தவறு. எப்படின்னா அதை திரும்ப பெற்றிருக்கணும், இல்லைன்னா அரசு அதிகாரிகள் அதை பறிமுதல் பண்ணியிருக்கணும். அப்போ இதுல யாருன்னா, நான் முரசொலியை குற்றம் சாட்டவில்லை. அவங்க லாப நோக்கில் நடத்துற ஒரு பத்திரிகை. இதுல அரசு விளம்பரம் கொடுத்தவரு யாரு? இந்த விளம்பரத்துக்கு யார் பொறுப்பு? டிஐபிஆர் பொறுப்பு. அப்ப இது எப்படி நேர்மையான தேர்தல்னு சொல்ல முடியும்? இது போன்று விளம்பரம், அரசு விளம்பரத்தை கொடுத்துட்டு இது போன மாசம்னு சினிமாவில் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நேத்து கொடுத்த விளம்பரம் அப்படிங்கிற பதில தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இதுக்கு பொறுப்பானவர்களை, இப்போ தேர்தல் ஒரு நோட்டிபிகேஷன் வரலன்னு தெரியல, கொடுத்துட்டீங்க. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு வருது. 2 மணிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். அது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அதை பறிமுதல் பண்ணி அல்லாட்டி முரசொலியே அதை திரும்ப பெற்றிருக்கலாம். நான் முரசொலியை குற்றம் சாட்டவில்லை. ஏன்னா அவங்க வியாபார நோக்கத்தில் நடத்துக்கிற ஒரு பத்திரிகை, அதனால அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இதை போட்டிருக்கலாம். ஆனா அரசு அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும்? 2 பேர் இதுல கடமை தவறி இருக்காங்க. ஒன்னு டிஐபிஆர் அதிகாரிகள் தவறா கொடுத்துட்டோம், உடனே அதை திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு அவங்க பெற்றிருக்கணும். இல்லைன்னா அங்க இருக்கிற மாவட்ட தேர்தல் அதிகாரி. இது கோவை, மதுரை பதிப்புகள்ல இது வெளியே வந்திருக்கு. ஆக இது ஒரு பெரிய வயலேஷன். இங்க பாத்தீங்கன்னா திருச்சி ஒவ்வொரு பதிப்புலையும் வந்திருக்கு, வேலூர், எல்லா இடத்துலயும் இந்த பதிப்பு இப்போ நீங்க போனீங்கன்னா கடைகளில் தொங்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செய்யுது? எங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு? எங்க தேர்தல் நடத்தை விதிகள் எங்க அமல்ல இருக்கு? ஒரு அரசே வயலேஷன் பண்ணா, அரசு அதிகாரி வயலேஷன் பண்ணா அதுக்கு யார் பொறுப்பு? அப்படின்னா எப்படி அது நேர்மையான தேர்தலாக இருக்கும் என்று கேட்கிறேன். பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, நான் தான் சொல்லிட்டேன்ல. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. அதனை முடித்துவிட்டு அதிமுக எம்பி இன்பதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தை பார்த்தோம். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். முரசொலியில் வெளியான அரசின் விளம்பரம் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இன்பதுரை. விஜய் தொடர்பாக ஜெயக்குமார் பேசிய காட்சிகளை பார்த்தோம். அதிமுகவிடம் வந்தால் விஜய்க்கு பலன் உண்டு, இல்லையேல் விஜய் தோல்வியடைவார் என்று தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயிலிருந்து, அமித்ஷா வாயிலிருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா?
அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. 3ஆ உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெளில போடான்னு பறந்துருவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவே? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்கு தான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.